இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து இந்த நாளில் நாம் பார்க்கலாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே யாக்கோப்பு அவருடைய நிருபத்தில் எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் என்பது ஒரு விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் கூட உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்டார். அவர் நம்மிடத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவர் எதிர்பார்க்கிறது இல்லை. காரணம், எல்லாம் அவர் கொடுத்ததாக இருக்கிறது. ஆனால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உங்களுடைய இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். அப்போ உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க. ஒரு நல்ல மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். நல்ல மனுஷன் என்பவன் தன் இருதயமாகிய பொக்கிஷ சாலையில் நல்லவைகளை எடுத்து வைக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். பொல்லாத மனிதன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷ சாலையை அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன மாதிரியான காரியங்களை நம்ம வைத்திருக்கிறோம் என்பதை வைத்து தான் நீங்கள் நல்லவர்களா இல்லை கெட்டவர்களா என்று தேவன் முடிவெடுக்கிறார். மற்றவர்களுக்கு நம் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு காரியமும் மற்றவர்களுக்கு தெரியாது. நாம் பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கசப்பை வைத்திருந்தாலும் விரோதமே வைத்திருந்தாலும் அது எல்லார்ட்டையும் நம்ம காட்ட மாட்டோம். சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட மட்டும்தான் நம்ம காட்டுவோம். மற்றவர்களிடத்தில் நம்ம நல்லா தான் நடந்து கொள்வோம். ஆனால் இங்கே வேத புத்தகம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை உள்ளே எடுத்து வைத்து அப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் பெருமை பாராட்டுவதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை. உங்களை பற்றி நீங்கள் மேன்மையாய் பேசுவதற்கு ஒரு காரியமும் இல்லை. சத்தியத்துக்கு விரோதமாக நீங்கள் பொய் சொல்ல ஆரம்பித்து விடுகிறீர்கள். அப்போ இந்த கசப்பும் வைராக்கியமும் நம்முடைய இருதயத்துக்குள்ள நான் எடுத்து உள்ளே வைத்து கொண்டிருப்பேன் என்றால் வேத புத்தகம் சொல்லுகிறது, அந்த இடத்துல கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. நமக்குள்ள கசப்பையும் வைராக்கியத்தையும் நம்ம வைக்கும்போது என்ன நடந்துருதுன்னா, எல்லா விதமான துன்மார்க்கமான செயல்களை நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் ஒரு கலகம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் பாருங்கள், நம்முடைய இருதயத்துக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வைக்கக்கூடாது என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், வைராக்கியமும் விரோதமும் உடைய ஜனங்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் குழந்தைகள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்குள்ள மற்றவர்களை மன்னிக்க முடியாமல், மற்றவர்கள் செய்த செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அதை கசப்போடும் விரோதத்தோடும் நீங்கள் வைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களிடத்தில் அந்த கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உருவாகும் என்று சத்தியம் சொல்லுகிறது. இந்த சத்தியத்தை நீங்கள் பொய்யாக மாற்ற முடியாது. அதனால தான் பாருங்கள், சத்தியம் என்றால் நடந்து கொண்டிருக்கிற காரியம் அல்ல, நடக்க போகிற ஒரு காரியம். உண்மை என்பது தான் நடந்துக்கிட்டு இருக்கிற காரியம். அதனால் நீங்கள் உண்மையாக நல்ல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்தில் கசப்பும் வைராக்கியத்தை நீங்கள் வச்சிருக்கலாம். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது, அந்த இடத்துல கலகம் வரும், துர்ச்செய்கைகள் வரும். அப்போது இப்படி கலகத்தையும் துர்ச்செய்கைகளையும் உருவாக்குற இப்படிப்பட்ட காரியம் எனக்கு தேவையில்லை என்று நீங்கள் முடிவெடுத்து தேவனை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே ஒரு பட்டணத்தில், சமாரியா பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறது. அந்த எழுப்புதலை பார்ப்பதற்காக அங்கே போகிறார். அங்கே போன பொழுது அங்கே உள்ள சமாரிய பட்டணத்தார் எல்லாரும் ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவே இல்லை. உடனடியாக அங்கே பேதுரு எல்லாருடைய தலையிலையும் கைகளை வைக்கிறார். எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறதை அங்கே ஞானஸ்நானம் வாங்கின ஒரு விசுவாசியாக இருக்கிற சீமோன் பார்க்கிறார். உடனடியாக என்ன செய்கிறார், போய் பணத்தை கொண்டு வந்து எடுத்து கொடுத்து
எனக்கும் அது வேணும், எனக்கும் அதை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்கிறார். உடனடியாக அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வரத்தை பணத்தினால் பெற்றுக்கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால். பாருங்க, அவன் இருதயத்துக்குள்ளே தான் நினைக்கிறார். தேவனுடைய விஷயமா பணத்தை கொடுத்தா அதை செஞ்சால் இதை செஞ்சால் சரியாக போயிடும் அப்படின்னு அவன் இருதயத்தில் நினைக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட ஆண்டவருக்கு அதை செஞ்சால் சரியாக போகும், இதை செஞ்சால் சரியாக போகும், அதை பண்ணி கொடுத்தா சரியாக போயிடும் நீங்கள் நினைத்தீங்கன்னா, தேவனுடைய காரியத்தை பணத்தினால் ஒரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாக இல்லாதபடியினால இந்த விஷயத்தில் பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்கிறார். அதோடு கூட அவர் நிறுத்தவில்லை. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் கட்டப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன். நீ தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணங்கள் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்று சொன்னார். இங்கே என்ன ஆலோசனை சொல்கிறார்? நீ தேவனை நோக்கி வேண்டிக்கொள். உனக்குள்ள ஒரு கசப்பு இருக்குது, உனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கட்டு இருக்கிறது. ஒருவேளை தேவன் உன் இருதயத்தின் எண்ணங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் தேவனோட தேவனோட சேர முடியாமல் கசப்பை வேலைக்கு வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற உன்னுடைய இப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் என்று சொன்னார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பங்களில் கணவனை மன்னிக்க முடியலையா, மனைவியை மன்னிக்க முடியலையா, உங்களுடைய உறவினர்களை மன்னிக்க முடியலையா, நீங்கள் ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு கிருபை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாங்க. என் இருதயத்துக்குள்ளே கசப்பு வைராக்கியம் இருக்குமானால் நான் ஒரு கலகத்தை உண்டாக்குகிற ஒரு ஆளாக, துச்செய்கைகளை செய்கிற ஒரு மனிதனாய் மாறிவிடுவேன்னு சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.